பார்த்தா நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய சுனாமி அலை உருவாகிறது, அது வருகிறது. நானும் ஒரு அறைக்குள்ளாக இருக்கிறேன். அந்த அறையுடைய சுவர்கள் எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கோல்டா ஆயிடுச்சு. அப்ப நான் நினைக்கிறேன், இந்த சுவரெல்லாம் இப்போ ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன ஆக போறேன், ஃப்ரீஸ் ஆகி சாக போறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கனவுல. ஆனா பார்த்தா என்ன நடக்குதுன்னா, அந்த அலைகள் என்னுடைய சுவற்றை தாண்டி அவை கடந்து போகிறது. அங்கே ஒரு மிகப்பெரிய சேதத்தை அது உண்டாக்குகிறது. உடனே நான் வெளியே ஓடி வரேன். அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து, ஐயோ நம்ம வீட்டுக்கு ஒன்றும் ஆகலையே, பரவாயில்ல, ஆனா இவ்வளவு சேதம் ஆகிவிட்டதே என்று சொல்லி நான் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே என்ன நடக்குதுன்னு சொன்னா, பன மரம் உயரம் அளவிற்கு 2 மனிதர்கள், ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா என் பக்கத்துல வருகிறார்கள். என் பக்கத்துல வந்தவங்க என்ன பிடிக்கிறாங்க. என்ன பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா, என் கண்களை நம்ம எப்படி ஒரு மொபைல் போன்ல ஜூம் பண்றோம்ல, ஒரு போட்டோனா அதை ஜூம் பண்றோம், இல்ல ஒரு லெட்டர்னா நம்ம என்ன பண்றோம், ஜூம் பண்ணி பாக்குறோம். அந்த மாதிரி என்னுடைய கண்களை அவங்க வந்து ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அவங்க ஜூம் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நான் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல, என்னை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்றேன். உடனே அந்த மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஒன்னும் பண்ணல பாரு, ஒண்ணுமே இல்ல அவ கண்ணுல, இவன் ஒன்னும் பண்ணல, இவ உண்மைதான் சொல்றா, இவளை என்ன பண்ணிடலாம், நம்ம விட்டு விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி ரோபோ ஒண்ணு நிக்குது. அது என்ன பண்ணுதுன்னா சிரிக்குது. என்னை பார்த்து என்ன பண்ணுது, பாத்தியா இவ என்ன பண்ணிட்டா, பயந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அது என்னை பார்த்து சிரிக்கிறது. சிரித்த உடனே நான் பயந்து போய் ஓடி வந்துடுறேன். அப்போ பார்த்தா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று இருக்குது. அந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப மிலிட்டரி டேங்க்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த மிலிட்டரி டேங்க் எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்குது. ஆனா அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து குட்டி குட்டி டேங்க், மிலிட்டரி டேங்க் வந்து பொம்மை மாதிரி, டாய் மாதிரி வந்து விழுந்துட்டே இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பெரிய டேங்க் பண்ண வேண்டிய காரியத்தை இந்த சின்னதா வந்திருக்கிற இந்த ஒரு பொம்மை போல இருக்கிற இந்த மிலிட்டரி டேங்க் செஞ்சிடும், அந்த அளவுக்கு இதனுடைய வீரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதோட பவர் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அது என்னுடைய செவிகளிலே விழுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். இதை வந்து என்னோட பிரேயர் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணுவேன். எப்பயாச்சும் எனக்கு சொப்பனங்களை பத்தி கர்த்தர் பேச சொல்லும் போது நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சொப்பனங்கள் மூலமாக சின்ன வயதுல இருந்தே எனக்கு 2ஆம் வருகையை குறித்த அதிகமான சொப்பனங்கள் என் வாழ்க்கையில வந்திருக்கிறது. அப்போ அதெல்லாம் நான் போட்டேன்னா ஒரு புக்காவே போடலாம். அப்ப இந்த சொப்பனத்தை நான் என்ன பண்ணேன், என் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சகோதரி எங்க குரூப்ல இருந்தவங்க அப்போ இந்தியால இருந்தாங்க. இப்போ அவங்க கனடா தேசத்துல இருக்கிறாங்க. அவங்க எனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாங்க. என்ன போட்டோ அப்படின்னு கேட்டா, ரோபோஸ் அண்ட் சைபார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு